பாரசீக மன்னர் பீர்பாலை தனது நாட்டுக்கு சிறப்பு விருந்தினராக அனுப்பி வைக்கும்படி அக்பருக்கு ஒரு ஓலை அனுப்பினார். அக்பரும் பீர்பாலுக்கு பாரசீக மன்னன் வேண்டுகோளுக்கு இணங்க பாரசீக நாட்டிற்கு பரிசு பொருட்களோட அனுப்பி வச்சார். பீர்பாலும் பாரசீக நாட்டிற்கு பரிசு பொருட்களோட போனார். பீர்பாலுடைய அறிவாற்றலை சோதிக்கிறதுக்காக விரும்பிய பாரசீக மன்னர் ஒரே மாதிரியான தோற்றமுடைய 5 பேரை அரசர் அமரக்கூடிய ஆசனம் 5 அரசர்கள் போன்று அமர வச்சார். பீர்பால் பாரசீக மன்னரை பார்க்கறதுக்காக அரசவைக்கு போனார். அங்க போன அவர் அதை பார்த்து அதிர்ச்சியானார். இதுல யார் அரசராக இருக்க முடியும் அப்படின்னு அவருக்கு குழப்பம் வந்தது. உற்று கவனித்ததுக்கு அப்புறம் அரசர்கிட்ட பணிவாக போய் நின்று அமர்ந்த பீர்பால், மேன்மை மிகு பேரரசே, தங்களை பார்ப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு கூறி கொடுத்து அனுப்பிய பொருட்களை பாரசீக மன்னர்கிட்ட அளித்தார். பீர்பாலை பார்த்து, எப்படி நான் தான் மன்னர் அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்டார். மேன்மை மிகு மன்னர் பெருமானே, அது ஒன்றும் சிரமமான காரியமே இல்ல. சிம்மாசனத்துல அமர்ந்திருந்த 4 பேர்களின் கண்களுமே உங்கள் மீதே புரிந்திருந்தது. தாங்கள் மட்டுமே அரசர்க்குரியதான கம்பீரமான பார்வையோட என்ன கவனிச்சு நேருக்கு நேராக பாத்தீங்க. அதனை கொண்டுதான் அமர்ந்திருந்த 5 நீங்கள் தான் அரசர் அப்படின்றத கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னார் பீர்பால். என்னதான் நம்ம போலியாக நடிச்சாலும் நம்முடைய செயல்கள் முகத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். இதைத்தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் கூறினாங்க அப்படின்னு சொன்னார் பீர்பால். பீர்பாலின் பேராற்றலை பாராட்டிய பாரசீக மன்னர் அவருக்கு பரிசு பொருட்களையும் வழங்கினார். என்னதான் மாறுவேட நம்ம போட்டாலும் நம்ம உண்மையான தோற்றம் நம்ம முகத்தில் தெரியும் அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்ற நியதி.